இதுவரை நான் இந்த வசனங்களை அப்படி ஒன்றும் ஆழமாய் தியானித்ததில்லை. ஒரு நல்ல பலமுள்ள ஒருவனை அழைத்து அவனை ஆசீர்வதிப்பதினாலே, அவனை பலப்படுத்துகிறதுனாலே என்ன சாட்சி இருக்க போகிறது? ஒரு பெரிய செல்வந்தரை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பதினாலே அதில் என்ன மகிமை இருக்கிறது? பல நேரங்களில் நாம் அப்படி இருக்க தவறி விடும் போது தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக நம்முடைய லைஃப்பில் குறைக்க தொடங்குகிறது. கண்ணை உண்டாக்கின பரலோக முதலாளியாகிய நம்முடைய தேவன் நம்மளை கவனிக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் யாவரையும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அருகிலுக்குள்ளே பார்த்து சொல்லும், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு சொத்துங்க பிள்ளைகளை எல்லாம் பக்கத்தில் அமர வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 40 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தை கருத்தாய் நாம் கேட்க போகிறோம். நான் எவ்வளவு வேகமாய் கருத்தாய் சொல்லக்கூடுமோ நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சிறு பிள்ளைகளை உங்கள் அருகில் அமர வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்து அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது ஒரு பெரிய ஞானியை அழைத்து, என்ன கவனிங்க, ஒரு பெரிய ஞானி, அவர் அறிவியல சிறந்தவரை அழைத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதினாலே என்ன சாட்சி இருக்க போகிறது? ஒரு நல்ல பலசாலியை அழைத்து, கவனிக்கணும், ஒரு நல்ல பலமுள்ள ஒருவனை அழைத்து அவனை ஆசீர்வதிப்பதினாலே, அவனை பலப்படுத்துகிறதுனாலே என்ன சாட்சி இருக்க போகிறது? ஒரு பெரிய செல்வந்தரை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பதினாலே அதில் என்ன மகிமை இருக்கிறது? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? ஒரு ஏழையை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த ஏழையை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்து அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவது தான் பெரிய சாட்சி. அல்லேலூயா. ஒரு நோயாளியை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை சுகமாக்கி அவனை ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற்றுவது தான் பெரிய சாட்சி. ஆமென் சொல்லுங்க. கிருபை இல்லாதவனை அழைத்து தம்முடைய கிருபையை கொடுத்து கிருபை நிறைந்த பாத்திரமாய் மாற்றுவது தான் பெரிய சாட்சி. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இப்படித்தான் அழைக்க விரும்புகிறார். நம்ம சபைக்கு வரும்போது சாதாரண குடும்பமாக இருந்திருக்கலாம். சபைக்கு வரும்போது நாம் தினசரி போராடி வாழ்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே வந்த பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் தேவனுக்கு பெரிய மகிமை சேர்க்கும். சபைக்கு போனதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்காங்க, சபைக்கு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க, சபைக்கு சென்றதுக்கப்புறம் சமாதானமாக இருக்காங்க, வேலையில் முன்னேற்றம் இருக்கிறது, வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கிறது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதான் பெரிய சாட்சி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு மிகவும் பிரியம். ஆமாம், அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டால் உங்களுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை எத்தனை முறைக்கு செய்வீங்க அப்படின்னு கேட்டால், தினமும் செய்வோம், அடிக்கடி செய்வோம். எங்களுக்கு விருப்பமான உணவை உண்பதற்கு யோசிக்க மாட்டோம், விருப்பமான உடையை உடுத்துவதற்கு தயங்க மாட்டோம், விருப்பமானவர்களோடு பேச, விருப்பமானவர்களோடு நேரம் செலவிட, விருப்பமான எல்லைகளுக்கு போக நாங்கள் தயங்க மாட்டோம்னு சொல்லுவோம். ஆண்டவரும் அப்படித்தான் சொல்கிறார். எனக்கு விருப்பமான ஒரு காரியம் உண்டென்றால் என் ஜனங்களை அது ஆசீர்வதிப்பது எனக்கு விருப்பமான காரியம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறார். நாமும் கவனிக்கலாம். இன்றைக்கு ஒரு சாதாரண பெற்றோர்களாகிய நாம, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா பாடுகளோடு வாழ்கிற நாம, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதானாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்வதானாலும் சரி, சும்மா எடுத்து நம்ம கொடுத்துறது இல்லை. நம்ம சும்மா எடுத்து யாருக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. மாறாக அந்த ஜனங்க அல்லது பிள்ளைகள், 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தால் அந்த ஒரு பிள்ளையோ மற்ற பிள்ளையோ யார் அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவரும் அப்படித்தான்.
தம்மேல பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள், தம்முடைய வசனத்தை காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், தம்முடைய நாமத்தை மகிமைக்காக வாழுகிற பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தை வருகிற துன்பங்களை சகித்து அவருக்காக வெகு பிரயாசப்படுகிற பிள்ளைகளை அவரும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு சில நிபந்தனைகளோடு கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிபந்தனை இல்லாம ஆசீர்வாதங்கள் இல்லை. தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? அவருக்கு பிரியமானவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஜனமோ அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நான் 3 ஆசீர்வாதங்களை நான் பற்றி சொல்கிறேன். இதுவரை நான் இந்த வசனங்களை அப்படி ஒன்றும் ஆழமாய் தியானித்ததில்லை. என்ன கவனிங்க, அப்படி ஒன்றும் நான் தியானித்ததில்லை. இதுதான் முதல் முறையாக நான் தியானித்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். முதல் காரியம் பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், பலகணிகளின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம், அப்புறம் சம்பூர்ணமான ஆசீர்வாதம், அப்புறம் பலகணிகளின் ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதம் நான் இத்தனை ஆண்டுகள் ஊழியத்தில் இந்த 3 தலைப்பில் நான் பேசினதே கிடையாது. முதல் முறையாக இந்த காரியத்தை தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கலாம். இன்றைக்கு பரிபூர்ணம் என்றால் ஒரு நிறைவடைந்த ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லணும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கொடுப்பதற்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். திருப்பி நீங்களும் சொல்லுங்க, உங்க மேலே கொடுப்பதற்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த பரிபூர்ணம் என்று சொன்னால் நீங்க போய் பாருங்க, ஒரு கிச்சனை எடுத்துக்கோங்க. கவனிங்க, என்ன கவனிங்க, ஒரு கிச்சனை பாருங்க. அங்கே போனீங்கன்னா சமைக்க தேவையானது ஒரு பருப்புன்னு வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது அதுக்கு தேவையான மற்றொன்று வைத்துக்கொள்ளும். அதுக்கு தேவையான ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு பரிபூர்ணமான ஒரு குழம்பு அல்லது ஒரு காரியத்தை சமைக்க முடியும். அப்போ ஒரு காரியத்தை மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு பூரணம். எதை தொட்டாலும் ஆசீர்வாதம், எங்கே நுழைந்தாலும் ஆசீர்வாதம், எதை பேசினாலும் ஆசீர்வாதம், எது கிடைத்தாலும் ஆசீர்வாதம், என்ன நடந்தாலும் அது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க முடிகிறது. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க ஒரு சிலரை தான் நீங்கள் பார்க்க முடியும். எல்லார் வீட்லையும் போய் பாருங்க. யோபு சொன்னதை போல ஒரு வீட்டை விசாரிக்கும் போது குறைவே இல்லாத வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கை விட்டு சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பரலோக தகப்பன் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். முதல் காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது ஆண்டவருக்கு சோத்திரம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது உண்மை. கர்த்தர் அதற்கு பதிலாய் கொடுப்பது பரிபூரணம். ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில மிக எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் நம்மகிட்ட கேட்கறது உண்மையா இருங்க. என்ன கவனிங்க, என்ன எதிர்பார்க்கிறாருங்க? பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு எதை எதிர்பார்க்கிறாருங்க? உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால தான் நம்மகிட்டையும் உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் உண்மை இல்லாது இருந்த போதிலும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம உண்மை உள்ள தேவ பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம எத்தனை காரியத்தில் உண்மையாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். நம்முடைய வேலை செய்கிற இடத்துல நம்முடைய முதலாளிக்கு நமக்கு சம்பளம் கொடுக்கிறார். அந்த சம்பளத்துக்கு ஏற்ற உண்மை உள்ள வேலைக்காரராக இருந்திருக்கிறோமா? என்ன கவனிக்கிறீங்களா? உண்மை உள்ளவங்களா நம்ம இருந்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ரீசனாக
ஆண்டு சோத்திரம் நம்ம செல்வா சகோதரி வீட்டில் வேலை செய்தாங்க. ஆண்டு சோத்திரம் நான் போய் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்க பெற்றுக்கொண்ட தொகைக்கு ஏற்ற வேலை செய்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததுனால மட்டும் பொறுமையாக இருந்திருக்காங்க. உண்மை உலக மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக கட்டாயமாக நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்துட்டு போகாதீங்க, கரெக்டாக செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறதிலே நாம் உண்மையாக இருக்கிறோமா? தேவன் இந்த காரியத்தில் மிக கவனமாக நம்மளை கவனிக்கிறார். கணவனுக்கு உண்மையான ஒரு மனைவியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இருக்கிறோமா? பல காரியங்களை நம்ம கணவன்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறோமா இல்லை தவிர்க்கிறோமா? மனைவியுடைய வாழ்க்கையிலே நம்மோடு பயணிக்கிற நம்மோடு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறோமா? பெற்றோர்களாகிய நாம தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறோமா? பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்தில் உண்மையான வார்த்தைகளை செய்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு பல இடங்களிலே உண்மையுள்ள அனுபவங்கள் குறைந்து வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நம்மிடத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்னென்றா, நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் எதையெல்லாம் குறிக்குதுன்னா, உபாகமம் எடுத்துக்கோங்க, 30வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் அங்கே சொல்கிறார், உன் கைகளில் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனிகளிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று சொல்கிறார். அப்போ எதெல்லாம் ஆஸ்வதிக்கிறார் பாருங்க. நீ செய்கிற கையின் வேலையை ஆஸ்வதிக்கிறாரு, உன் கற்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, உன் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, உனக்கு இருக்கிற நிலத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ளவங்க இந்த 4 நன்மைகளையும் பெற்றிருப்பார்கள். 2 நாளாகம புஸ்தகத்திலே 31:5 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சொல்கிறார். இஸ்ரவேலின் புத்திரர் தானியத்திலும் தேனிலும் நிலத்தில் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாக கொடுத்தாங்கன்னு எழுதுறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு பரிபூர்ணம்னா நிலத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம்ங்கிறார். தேனு கூட சேர்த்துக்கிறார், தானியத்தை சேர்த்துக்கிறார், சகலத்தையும் சேர்த்துக்கிறார். இது எல்லாமே பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு கீழே வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இதே பரிபூர்ணத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சோத்திரம் உண்டாகட்டும். உன்னுடைய லைஃப்பில் இருக்கிற சகல மிருக ஜீவங்களையும், உனக்கு கையில் கொடுக்கப்பட்ட எல்லா வேலைக்காரிகள், அது மாத்திரமல்ல உன்னுடைய ஆடு மாடு மிருக ஜீவங்களோட நிலத்தின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவருக்கு சுத்த நீ பயிரிடுகிற எல்லா ஆசீர்வாதங்கள், உனக்கு உண்டான தேன் முதல் கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் ஒரு பரிபூர்ணத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் இதை கொடுப்பதற்கு அவர் மிக ஆசையாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கிட்ட தேவை. மோசே பற்றி ஆண்டவர் சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். என்னாகமும் 12:7 சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல உண்மையை தவற விடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மை இல்லாத காரியத்திற்கு நம்ம துணை நிற்கிறோம்? பல காரியங்களை நாம் மறைக்க தொடங்கும் போது அங்கே போராட்டம் தொடங்குகிறது. கவனிச்சு பாருங்க. ஆதாம் ஏவாளும் தங்களுடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில முதல் இடத்துல இருந்தபோது அவங்க உண்மையற்றவர்களாக மாறி போனாங்க. அவங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் நான் சொன்னபடியே நீங்கள் செய்யணும்னு எதிர்பார்த்தார். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு எதிர்பார்த்தார். என் வார்த்தையை நீங்கள் மீறக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தார். ஆகவே அதை செய்ய வேண்டிய அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அங்கே உண்மையற்ற தன்மைக்குள்ளே போனாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருந்தார், இதை நீங்கள் புசிக்க கூடாது என்று. இதை அவர்கள் எடுத்து புசிக்கும் போது மனைவி தான் முதல் முறை அதுக்கு இடம் கொடுக்கிறாங்க. இடம் கொடுத்த அந்த நிமிடத்திலே தன் கணவனும் அதை செய்வதற்கு தூண்டுதல் செய்கிறாங்க. கணவனும் அதை செய்தாங்க. இப்போ கணவனை கேட்டால் மனைவியுடைய அன்புக்கு நான் உண்மையாக இருந்தேன் என்று சொல்லுவாங்க.
ஏவாளை கவனிங்க. ஏவாளை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் இந்த சர்ப்பம் என்னை வஞ்சிச்சது, அதனால் நான் தவறுதலாக நான் அதை செய்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சொல்லுவாங்களே தவிர அவர்கள் ஐயோ நான் இதை செய்தது தவறு தான், மனைவியே சொல்லியிருந்தாலும் நான் குடும்ப தலைவர், கர்த்தராலே படைக்கப்பட்டிருக்கிற நான் ஆண்டு சுத்தம் இந்த இடம் கொடுத்திருக்கவே கூடாது என்று அவன் சொல்லி இருக்க கூடும். ஆனால் அவனால் சொல்ல முடியலை. ஏன்னா அவன் மனிதனுக்கு உண்மையாக இருப்பதில்லை, தன் மனைவிக்கு பிரியமாக இருக்கிறதில்ல அவன் கவனம் செலுத்தினான். ஒருவேளை இந்த பூமியில் நமக்கு ஒரு துணையாக கொடுத்துருக்கிறாரு, இந்த துணைக்கு நாம் இணையாக நம்ம பிரியம் செலுத்தலைன்னா ஒருவேளை அவள் என்னை விட்டு போயிடலாமோ, ஒருவேளை அவள் கோபித்து கொள்வாளோ என்று ஏதாவது யோசித்திருக்கக்கூடும். இதெல்லாமே ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த பூமிக்குரிய பார்வை. ஆனால் இந்த 2 பேரும் இதை செய்ய தவறும்போது உண்மையற்றவர்களாய் போனதை நிமித்தம் கர்த்தர் சமூகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வசந்த கவனிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம், நான் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு உண்மையாக இருப்பதை போலவே நான் தேவனுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதானமான கடமை. பல நேரங்களில் நாம் அப்படி இருக்க தவறி விடும்போது தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக நம்முடைய லைஃப்பில் குறைக்க தொடங்குகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதில் இன்னும் பாருங்கள், இன்னொரு பகுதி நான் அதை உங்களுக்கு சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். வாசிக்கலாம். ஆண்டவர் நாம மையப்படட்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வார்த்தை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். முழு இருதயத்தோடு சேவிப்பதில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் சேவிப்பது என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவது தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அதில் சந்தேகமும் இல்லை. என்ன கவனிக்கணும், நம்ம சேவிப்பது என்றால் பணிந்து கொள்வது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை அனுதினமும் செய்யணுங்க, சேவிக்க தொடங்கணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வாரம் முழுவதும் உங்களுக்கு வேலை கொடுக்குற ஒரு முதலாளி, நீங்கள் அவருடைய இடத்துல இருக்கும்போதெல்லாம் நீங்கள் அவருடைய தொழிலாளியாக இருக்கிறீங்க, அவருக்கு மரியாதை செலுத்துறீங்க. எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கிறீங்க, உங்கள் முதலாளி அங்கே வர்றாருன்னு சொன்னால் கம்பெனியில் தான் முதலாளி, இங்கே எனக்கு அவர் முதலாளி இல்லைன்னு சொல்லி விட்டுடுவோமா? என்ன சொல்கிறீங்க? எழுந்து நின்று வணக்கம் சார், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க சார், சந்தோஷம் சார், உங்களை எங்கே பார்த்தது, காஃபி சாப்பிடுங்க சார், பக்கம்தான் சார் எங்கள் வீடு, வாங்க சார் அப்படின்னு ஏதாவது ஒரு அந்த அன்பான செய்கை இருக்குமா இருக்காதுங்களா? ரலிலே சொல்லுங்க. அப்போது ஆண்டு சோத்திரம், அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குற அந்த முதலாளி கம்பெனியில் இருக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு முதலாளி அல்ல. ஒரு அரசு பணியாளர், என்னை கவனிச்சுட்டே வாங்க, தயவுசெய்து உங்கள் கவனத்தை திசை திருப்ப விடாதீங்க, பிள்ளைகளை புரிய விட்டுட்டு நீங்கள் சத்தியத்தை கவனமாக கேளுங்க. அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிக்கும் போது ஒரு அரசாங்க பணியாளர் இருக்கிறாரு, ஒரு அரசாங்க பணியில் டியூட்டியில் இருக்கும்போது தான் அவர் அரசு பணியாளரா? டியூட்டி நேரம் முடிந்த உடனே அவர் அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்று விட்டாரா, விடுதலை அடைஞ்சிட்டாரா? அவர் 24 மணி நேரமும் அரசு பணியாளர் தான். ஓய்வு பெற்று ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் அரசு பணியாளர் தான். ரிட்டையர்ட் ஆன பிறகும் பென்ஷன்தாரராகி ஓய்வு பெற்ற அரசாங்க அதிகாரியாக பணியாளராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது சாத்தியமாகுமானால் நீங்கள் ஆராதனையில் அவரை சேவிப்பது மட்டுமல்ல, இரவும் பகலும் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு சேவிக்க கடவீர்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க வேலைக்கு போனாலும் உன் முதலாளி பெரிய முதலாளி இயேசு கிறிஸ்து தான். கவனிக்கிறீங்களா? நான் என்ன பண்ணட்டும்னு தெரியல, கொஞ்சம் சத்தியத்தை கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. முதலாவது அந்த பெரிய முதலாளிக்கு நினைச்சு பாருங்க. நீங்க வேலைக்கு செய்யும் போது முதலாளி கவனிக்கிறாரோ இல்லையோ, கண்ணை உண்டாக்கின பரலோக முதலாளியாகிய நம்முடைய தேவன் நம்மளை கவனிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பெரிய இதே பகுதியில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தர், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். ஒரு பெரிய ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்பிக்கையோடு சபையிலிருந்து ஒரு பெண்ணை வேலைக்கு கேட்டார்கள். நாங்கள் சபையில் இருக்கிற ஒரு பெண், என்ன கவனிக்கிறீங்களா, ஒரு பெண்ணை நாங்கள் அங்கே அனுமதித்தோம். அவங்க போக இஷ்டப்பட்டாங்க. வீட்டில் சமைப்பது அவங்களுக்கு உதவியாக இருப்பதாக அனுப்பினோம். அவர்கள் ஃபாதர் அனுப்பியிருக்காங்க, நிச்சயமாக நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. ஒரு நாள் அவர்கள் அசந்து இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய டேபிளுக்கு மேலே ஒரு சில தொகை அங்கே வைத்திருந்திருக்கிறாங்க.
அந்த தொகையை பார்க்கும்போது இவங்களுக்கு தேவைகள் இருந்ததே, அந்த தேவை நினைவுக்கு வந்தது. அந்த பணத்தை எடுத்து மறைத்து வைத்து கொண்டார்கள். அந்த 2 நாள் கழித்து அவங்களுக்கு அந்த பணம் அங்கே வைத்தோமே எங்கேன்னு தேடும்போது அங்கே அந்த வீட்டில் அந்த வேலைக்காரி பெண்ணை தவிர வேறு யாரும் வரவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க செலவு செய்தார்கள். அது எங்களுக்கு தெரியாது, பிற நாட்களில் அது தெரிய வந்தது. அப்போ அந்த அம்மா, முதலாளி அம்மா கூப்பிட்டு, ஐயா நான் பணத்தை வைத்திருந்தேன், இங்கே அந்த வேலைக்காரியை தவிர வேறு யாரும் வரல, என் கணவர் மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு இதுக்கெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, இந்த பணம் எப்படி போனது என்று தெரியவில்லை என்று சொன்னாங்க. அந்த சகோதரி கூப்பிட்டு விசாரித்த போது நான் எடுக்கலைன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு டவுட்டு வந்து குள்ள ரூமில் விட்டு மிரட்டி கேட்கும்போது நான் தான் எடுத்தேன் என்று சொன்னாங்க. இல்லையா சொல்லுங்க. அதோடு முடிஞ்சு அந்த அம்மா வேலையை முடிஞ்சது. சபைக்கு அந்த அம்மா வர்றதுன்னு நின்று போச்சு. இல்லையா சொல்லுங்க. பாருங்க, அந்த சின்ன விஷயம்தான். அந்த ஒரு காரியத்தை அவங்க செய்ய தவறாமல், அம்மா இந்த இடத்துல தவறுதலாக நீங்கள் பணத்தை வச்சுருக்கிறீங்க, அந்த நான் பார்த்தேன் எடுத்து அப்படி கையில் கொடுத்துருந்தா அந்த அம்மா எனக்கு இந்த சபைக்கு என்ன செய்வாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் போர் முழுசு நான் போட்டு கொடுத்துறேன் ஃபாதர்னு சொன்னாங்க. ரலிலே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த போச்சு, சம்பவம் நடந்து போச்சு. கர்த்தர் அப்புறம் நமக்கு போர் போட்டு கொடுத்தாரு, அது வேற. அப்போ அந்த உண்மை இல்லாத அந்த அனுபவம் பாருங்கள் எவ்வளோ வேதனை கொடுத்தது. யோசேப்பை பாருங்க, அவன் அடிமையாக இருந்தாலும் அவனுடைய முதலாளியாகிய போர்த்திபர் வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்போ அந்த உண்மையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்போ முதலாவது கர்த்தரை சேவிப்பதில் மன உண்மையோடு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சேவிப்பது என்று சொன்னால் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டு, எப்பொழுதும் அவரை பணிந்து கொண்டு, எப்பொழுதும் அவரை ஆராதித்து கொண்டு, எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக நின்று கொண்டு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் 6 நாள் நமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவர் சோத்திர வாய்ப்பு இருந்த போதிலும் உங்கள் குடும்பத்தை நேசிப்பதற்கு 6 நாளை கொடுக்கிறாரு. வாரத்தில் 7 நாளை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். அந்த 7வது நாளாகிய ஆண்டு சூத்திர நாளை கர்த்தருக்கென்று கொடுக்கணும்னு சொல்கிறாரு. மீதமுள்ள நாளை உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய உலக ஆசீர்வாதங்களுக்காக என்ன செய்ய, வேலை செய் என்று சொல்லி ஆசிர்வதித்து விட்டு திருப்பி அவர் என்ன செய்கிறாருங்க, ஒரு நாளை அவருக்கு கேட்கிறார். அதில் சில மணி நேரங்கள் தான் நாம் கொடுக்கிறோம். அதில் உண்மையாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற பெரிய காரியம் சேவிப்பதில் உண்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 23 வாசிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, மரணம் என்ற ஒரு செய்தி வந்தபோது எசேக்கியா ராஜா சுபர்புறமாய் திரும்பி அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்தேன் என்பதையும் உமது பார்வைக்கு நலமானதை நான் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நினைத்து பாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நமக்கு இப்போ இந்த 6 மாதம் ஆயிற்று. இந்த 6 மாதம் வரைக்கும், இந்த ஜனவரியிலிருந்து நான் மன உண்மையாக இருந்தேன், நான் சேவிப்பதில் உண்மையாக இருந்தேன், நான் உத்தமமாய் நடந்தேன் என்று எத்தனை பகுதியிலே நம்ம சொல்ல முடியும்? எசேக்கியா ராஜாவுக்கு மரண செய்தி வந்து விட்டது. உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, உன் காலம் முடிந்தது, நீ வியாதிப்படிவாய், நீ மரிப்பாய் என்று சொல்லப்பட்டது. இதை கேட்ட உடனே, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லவில்லை, ஏன் என்னை தண்டித்தீர் என்று சொல்லவில்லை. நான் தான் வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அந்த எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை கேட்டார். அங்கே தீர்க்கதரிசி கடந்து போவதற்கு முன்னமே தேவனுடைய வார்த்தை வந்தது. அவன் வந்து சொல்லுகிறான், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், உன் உண்மையை கண்டார், உன் மன உத்தமத்தை கண்டார், உன் ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை திரும்ப உனக்கு கூட்டி கொடுத்தார் என்று சொன்னார். அப்போ உண்மையான வாழ்க்கை, மன உத்தமம் நிறைந்த வாழ்க்கை நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 78:37 வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம தேவனிடத்தில் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நிலையான சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும்.
நிலைவரமான பிரதிஷ்டை இருக்கணும், நிலைவரமான ஆராதனை இருக்கணும், நிலைவரமான நம்முடைய பிரதிஷ்டையில் ஒரு நேர்த்தி இருக்கணும். எங்கே சென்றாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எங்கே சென்றிருந்தாலும் அங்கே தேவனுக்கு என்று வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அப்படி இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சொந்தக்காரலாய் மாறிவிடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது இதில் கேட்கிறார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 8:16 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அடுத்தவர்களோடு, நம்ம அருகில் இருக்கிறவர்களோடு, நம்மோடு சார்ந்தவர்களோடு நாம் பேசும்போது எப்படி பேசணுங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்க, என்ன பேசணுங்க? உண்மையை பேசணும். பக்கத்தில் பார்த்தோம், நம்முடைய பேச்சு உண்மை இருக்கிறதா? ஹல்லேலூயா. நம்ம பிறரோடு பேசும்போது உண்மையை பேசுகிறோமா? பல நேரங்களில் நாம் பேசும்போது சொல்லுவோம், நானும் இப்படி கூட சில நேரம் செய்திருக்கிறேன். ஐயா எங்கே வந்துட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் அப்போ தான் பைக்கில் எடுத்துகிட்டு இருப்பேன், நல்லூரை தாண்டி வந்துட்டுருக்கிறேன்னு சொல்கிறது. இல்லையா சொல்லுங்க. நான் இப்போ அதை உணர்ந்துட்டு ஒரு முறை நல்லா உணர்த்தப்பட்டேன். குடும்பம் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன்னு காமனாக கூட சொல்லிடுறது. வண்டி அப்போ தான் எடுப்பேன், தான் வண்டி எடுத்தாச்சு புறப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் நல்லூரை தாண்டிட்டேன் வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சங்கடப்பட மாட்டாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாக இருக்குது. பேச்சில் உண்மை இருக்கிறதா? காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு முதலாளி கேட்குறாரு. ஐயோ நான் முதல்லையே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உண்மையே உள்ளபடி, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், நாளைக்கு நான் சரியாக வந்துடுறேன். இல்லையா சொல்லுங்க. அப்போ அந்த உண்மை இருக்கிறதா? பிள்ளைகள் பாருங்க, பல பிள்ளைகள் சிறு வயதில் செய்கிற தவறு என்னென்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை அவங்களே ஆல்டர் பண்ணிடுவாங்க. நான் ஒரு முறை என் தகப்பனார் கையெழுத்தை நானே ப்ராக்ரஸ் கார்டில் போட்டுட்டு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரலில சொல்லுங்க. எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ரலில சொல்லுங்க. போட்டுட்டேன். ஹெட்மாஸ்டர் சொன்னார், உங்கள் அப்பா கூப்பிட்டு வாங்கும்போது எனக்கு முதல்ல விஷயம் புரியல, கண்டுபிடிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, உள்ளே விட்டு வெளுக்கும் போது தான் தெரிஞ்சது பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு. ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்ம போடுற சத்தத்தில் ஸ்கூலே மனம் திரும்பிடுச்சு. இல்லையா சொல்லுங்க. உங்கள் அப்பா கையெழுத்து இப்போ போடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, அவ்வளவு பெரிய போர்ச்சரியா நீ அப்படின்னு அப்போவே போட்டு வெளுக்கிறாங்க. 8th படிக்கும்போது அதில் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மார்க்கு கம்மி, இப்போ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்கு வந்த வழி தான் அது. அந்த ஒரு சப்ஜெக்ட் ஏன்டா ஃபெயில் ஆனேன்னு அடிப்பாரல்ல, அது கேட்பார்ல, அந்த பதில் சொல்ல சமாளிக்க முடியாமல் ஒரு கையெழுத்து தானே அடுத்தா போடுற அப்படின்னு போட்டு மாட்டிக்கிட்டேன். இல்லையா சொல்லுங்க. இது என்ன செய்யறதுன்னா, நம்ம சொல்லும்போது உண்மையை பேச தவறி விடுகிறோம். பெற்றோர்களுக்கு உண்மையற்றவர்களாக இருந்து விடுகிறோம். பலர் இதனால தான் தேவனுடைய பரிபூரண நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெறுவதில்லை. பல நேரங்களில் ஆண்டு சோத்திரம், ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு வரலைன்னா ஏதாவது சொன்னால் மாட்டிக்கும்னு சொல்லிட்டு எதையாவது பெரிய விஷயத்தை சொல்லி நாம் ஊழியக்காட்டு தப்பிச்சுக்கிறோம், பிசாசுகிட்ட மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டு சோத்திரம், எபிரேயர் எழுதின புஸ்தகத்தை வாசிங்க. 11:11 சொல்கிறது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரித்து பலனடைந்து வயது சென்றவர்களாக இருந்தும் பிள்ளை பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ நம்மளை அழைக்கிறவர் உண்மையாக இருக்கிறாருங்க. நம்ம லைஃப்பில் அவர் என்னைக்கு மாறாதவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம லைஃப்பில் அவர் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கும்போது நாம் ஏன் நம்ம பொய்யா வாழணும்? ஒரு பொய்யா நாம் ஏன் நடிக்கணும்? நம்ம பொய்யா ஏன் நம்முடைய வாழ்க்கையை நடவடிக்கை கொண்டு வரணும்? இல்லை சொல்ல மாட்டீங்களா? நாம் பொய்யுக்கு என்றைக்குமே துணை போகவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம். யோவான் 4:24 வார்த்தை. வேகமாக வாங்க. யோவான் 4:24. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னவென்றால், தொழுகை செய்வதிலே நமக்கு உண்மையும் அதில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நம்ம கவனமெல்லாம் வேறு எங்கேயோ இருக்கும். ஆனால் நாம் எங்கே உட்கார்ந்துருப்போங்க? சபையில் உட்கார்ந்துருப்போம். சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால மட்டும் நம்ம முழுசாக ஆராதிச்சிட்டோம்னு அர்த்தம் ஆகிடாது. நம்ம ஆராதிக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது முழு கவனமாக நம்ம இருந்து வசனத்தை கேட்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பாருங்கள், அப்படி இங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே அப்பப்போ பார்த்துக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே தான் இருக்காரா, இல்லை கம்பெனியில் உட்காந்து தைச்சிட்டு இருக்கிறாரா,
இல்லை எங்கேயாவது விசேஷத்தில் இருக்கிறாரா, போன முறை போனமே அந்த விருந்துக்கு ஞாபகம் வந்துருச்சா, எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆவியோடு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்லா கையை ஊற்றி சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பட்டிமன்றத்திலே உட்கார்ந்து கேட்கிறவன் அந்த வார்த்தைகள் அப்படியே உன்னிப்பாக கேட்டு அந்த நகைச்சுவை ஆகட்டும், சிந்திக்கிறதாகட்டும், வேறு எந்த காரியமானாலும் அதுக்கு ஏற்றபடியே அவன் மாறிக்கிறான். நீங்கள் அது கலகலப்பாக இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும், நல்ல வாய் விட்டு சிரிக்கிறத பார்க்க முடியும். அவன் அதோடு கூட ஒன்றி போய்விட்டான். அதே போல் ஆண்டவருக்கு சோத்திரம், ஒரு நாடகம் ஆகட்டும், ஒரு வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும், தனக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ஓடுகிற காட்சியோடு அவன் ஒன்றி போகிறான். ஆண்டவர் சோத்திரம். சில பேர் விளம்பரமே வந்தாலும் சரி அதோட ஒன்றி போயிடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவங்க ஆவி என்ன செய்யுது? அதோட அட்டாச் ஆகிருது. அவங்க சிந்தை முழுசும் அதோட அட்டாச் ஆகிருது. அவங்க மனசு அதிலிருந்து நீங்குவதே இல்லை. அப்போது அதே போல் ஆவிக்குரிய ஆராதனையில் நமக்கு அந்த மாதிரி இருக்குதா? அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? நம்ம பார்வை எங்கே போனாலும் காது எங்கே இருக்கணுங்க? வசனத்தின் மேலே இருக்கணும். நம்முடைய பார்வை எங்கேயும் இங்கேயும் போகாமல் பலிபிடித்த நேர இருந்து அந்த வசனத்தை கேட்குறவங்களா இருக்கணும். ஆராதிக்கும் போது நல்ல பாடலை கவனித்து ஆண்டு சொல்ற கைகளை தட்டி பாட நம்ம ஆண்டு சொல்ற அர்ப்பணிச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். பாதி நேரம் சர்ச்சில், மீதி நேரம் வெளியே. கொஞ்ச நேரம் பாட்டு புத்தகத்து மேலே கவனம், கொஞ்சம் நேரம் பைபிள் மேலே கவனம், கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே கவனம், கொஞ்சம் மேலே பக்கத்தில் இருக்கிற உடுத்தி இருக்கிற உடை மேலே கவனம், அப்புறம் குழந்தைங்க மேலே கவனம். இது எப்படி ஆவியோடு ஆராதிக்கிற ஆராதனையாக? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இது எப்படி ஆவியோடு ஆராதிக்கிற அனுபவம் ஆகும்? அப்போ நம்ம முழு மனசோடு ஆராதிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ரெண்டு காரியத்தை சொன்னார். உண்மை உள்ள வாழ்க்கை, அதில் சேவிப்பதிலே, தொழுது கொள்வதில் உண்மை, ரெண்டாவது பேசுவதிலே உண்மை. ஹல்லேலூயா. இதெல்லாம் எந்த ஆசீர்வாதம் குறிக்குதுங்க? பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்குதுங்க. உங்கள் நிலத்தின் மேல் இருக்கிறது, உங்கள் கற்பத்தின் கனி மேல் இருக்கிறது, உங்கள் கையின் வருமானத்தில் இருக்கிறது, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும், ஆடு மாடு மிருக ஜீவங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேன் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விரும்பி உண்ணுகிற உணவு கூட உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது சம்பூர்ண ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சத்தமாக தான் சொல்லுங்களே. இப்போ மொதல் ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்புறம் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அப்புறம் எதுலெல்லாம் உண்மை? பேசுறதுல உண்மை இருக்கணும். ஆண்டவரை சேவிப்பதில், ஆராதிப்பதில், தொழுது கொள்வதில் உண்மை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா பகுதியும் என்ன இருக்கணுங்க? உண்மை இருக்கணும். அல்லேலூயா. இது இருந்தால் சம்பூர்ண பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ரெண்டாவது சம்பூர்ணமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அவசியம் தேவை. நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க. யோவேல் எழுதின புத்தகம் 2:26 சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது. இவங்க அடுத்தது சம்பூர்ண ஆசீர்வாதத்தை சொல்றார். அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் சொத்து உங்கள் பிள்ளையை கொடுப்பாரு, நிலத்தை கொடுப்பாரு, ஆண்டவர் சொத்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஆடு மாடு மிருக ஜீவங்கள் நீ விரும்புகிறது எல்லாத்துலேயுமே ஒரு பரிபூர்ணத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்போ வந்தது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா? உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் மனைவி குறித்து, உங்கள் கணவனை குறித்து நீ திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற ஆடு மாடு மிருக ஜீவங்களை குறித்து நீ திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்களா? நிலத்தில் விளைஞ்சதெல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தந்த எல்லா வாகனங்கள் மற்ற எல்லாத்துலையும் இங்கே திருப்தியாக இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இதுக்கு வேணும்னா முதல்ல நீ ஆலயத்தில் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
அதான் சொல்ல, உன் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணங்கிறார். அப்போ இதெல்லாம் பூமிக்கு வெளியே இருக்கிறது. இதில் சம்பூர்ணம் அடைஞ்சு நீ திருப்தியா இருக்கணும்னா, நீ மகிழ்ந்து இருக்கணும்னா, நீ நிறைவா இருக்கணும்னா, ஆண்டு சொத்து நீ ஆலயத்தில் இருக்கிற அந்த சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டு சொன்ன, நீ சாப்பிட்டு திருப்தி அடையணும். நீ திருப்தி அடைஞ்சு உனக்கு கொடுத்த வீட்டில் இருந்துட்டு நீ ஜெபிக்காம, துதிக்காம, ஆராதிக்காம, மனசு உனக்கு என்னெல்லாம் விரும்புகிறதோ அதை செய்து கொண்டு இருப்பாயானால் பரிபூர்ணமும் போய்விடும், சம்பூர்ணமும் போய்விடும். ஆமென் சொல்லுங்க. பரிபூர்ணம் என்பது நிறைவாய் கொடுப்பார், சம்பூர்ணம் என்பது அதை நிறைவாய் அனுபவிக்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விளங்குதுங்க? சத்தமா சொல்லுங்க. அந்த பூர்ணத்தை அனுபவிக்க வைப்பார், அதில் சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் கணவன் நிமித்தம், உன் மனைவி நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், நீ செய்கிற வேலையை நிமித்தம், உன் வாகனத்தை நிமித்தம், உன் வீட்டை நிமித்தம், அனுசது உனக்கு வருகிற எல்லா காரியத்தை நிமித்தம், வருவாயை நிமித்தம், எத்தனை காரியம் உனக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அதில் ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுப்பார். எப்போ நமக்கு திருப்தி இல்லாமல் போகிறது? தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்டவைகளை மறந்து போகும் பொழுது, கொடுத்த தெய்வத்தை மறந்து போகும் பொழுது, அல்லேலூயா, திருப்தியை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் கையில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்குறாங்க. எல்லாம் கவனிக்கணும். அந்த 2 மீனையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாருங்க? 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தார். அப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு மீதம் எடுப்பீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில திருப்தி அடைந்தீர்கள், மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறதா? அப்படின்னா தேவனுடைய சமூகம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். நீங்கள் ஆலயத்தின் சமூகத்தில் தரித்திருக்கணும். அந்த ஆலயத்தின் காரியத்தில் நீங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம கால்கள் ஆலயத்துக்கு வரும். மீதமுள்ள நாட்கள் எல்லாம் எங்கே போகுது? நம்முடைய சொந்த வேலைக்கு போகிறது. நீ மீதமுள்ள நாளிலும் பரலோக சிந்தையோடு ஆலயத்தை விட்டு நீ வெளியே போய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு உணர்ந்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்படி இருக்கணும். இதுக்கு சில காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. ரோமர் எழுதின புத்தகம் 15:29. சம்பூர்ண ஆசீர்வாதம் வேணுமானா நம்மகிட்ட இருக்க வேண்டிய முதல் காரியம். ரோமர் 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். சுவிசேஷத்தின் சம்பூரணம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதல் காரியம் சுவிசேஷத்தின் சம்பூரணம். கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சுவிசேஷ பாரம் உள்ளவங்களா இருக்கணும். பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:11 சொல்கிறது, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவராவீர்கள் என்று சொல்கிறார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரண குணமுள்ளவர்களாவீர்கள். ஆமா, பாருங்க, உதாரண குணம். முதல்ல சுவிசேஷத்தின் சம்பூர்ணம் என்கிறார். நம்ம பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற பழக்கம் இருக்குதா? அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு 200 ரூபா கொடுத்தாரு, 100 ரூபா ஷேர் பண்ண சொல்லலை. ஆண்டவர் சோத்திரம் அந்த ஷேர் அல்ல, கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய பேரை பாருங்க, ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க, வீடெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், மாதமான வருமானம் சொல்லிக்கொள்ள அளவுக்கு விட அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க உடுத்திட்டு பேசுகிறதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும். இது என்னன்னா, தேவன் அவளை ஆசீர்வதித்ததை அவர் மறுதளிக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, ஆடம்பரமாக இருக்க சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் உன்னை ஆசீர்வதித்த தேவனை நீ மகிமைப்படுத்தி மற்றவற்றை அதை பகிர்ந்து கொள். ஒரு அலிலே சொல்லுங்க, நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என் கர்த்தர் என்று சொல்லணும். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில இப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஆனால் பல பேருடைய லைஃப்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததை நினைவு கூறாம போய்விடுகிறார்கள், மறந்து போய்விடுகிறார்கள்.
தேவனிடத்தில் 10 பேர் வருகிறார்கள். 10 பேரும் ஒரே மாதிரி குஷ்டரோகி உள்ளவர்கள். ஆனால் அந்த 10 பேரும் ஒரே மாதிரி சுகம் பெற்றார்கள். திரும்பி வந்து நன்றி சொல்ல வரும் பொழுது அந்த 9 பேரை ஆண்டவர் என்ன செய்தார்? காணவில்லை. அதில் ஒரு மனிதன் தன்னுடைய அற்புதத்தை கர்த்தருக்கு முன்பாய் சொல்ல வருகிறான். கர்த்தருக்கு முன்பாய் தன்னை அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். மற்ற 9 பேரும் உலகத்துக்கு பிரியமாய் ஓடுனாங்க. உலகத்துக்கு அதை காண்பிக்க ஓடுனாங்க. தான் அவமானப்பட்ட இடத்துல, தான் தள்ளப்பட்ட இடத்துல அவன் நான் சுகமடைஞ்சிட்டேன்னு காண்பிச்சுட்டு இனி நான் வீட்டுக்குள்ளே வருவேன், என் பிள்ளையை எடுத்து கொஞ்சுவேன், என் மனைவியோடு பேசுவேன், என் அண்ணன் தம்பியோடு உறவாடுவேன், இனி யார் ஊருக்கு நான் போறதுக்கு தடை இல்லை என்று சொல்லி அந்த உலக பார்வைக்கு ஓடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அதை தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஓடி வருகிறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இதுதான் கர்த்தருக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று அவனை ஆசீர்வதித்தார். கவனிங்க, நாம் என்ன செய்யணும்? உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கணும். எப்பவுமே மற்றவங்களுக்கு முன்பாக நாம தேவனுக்கு முன்பாக நிலை நிறுத்தி உதாரண குணத்தோடு பேசவும் உதாரண குணத்தோடு நடந்து கொள்ளவும் பழகும் போது மற்றவங்களுக்கு முன் உதாரணமா நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அதில் 3வது ஆண்டு சோத்திரம் 2 கொரிந்தியர் 9:12 அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலனுள்ளதாயும் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தர்ம சகாயம், பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்குகிறது என்று சொல்கிறார். பணிவிடை செய்வதிலே நாம் ஆண்டு ஸ்தோத்திரம் முன்னோடியா மாறணும். நீங்கள் ஒரு அன்பு சகோதரி நீங்கள் பார்க்கலாம், தன் கையில் இருந்த பரிமள தைலத்தை ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றி அலங்கரித்தாள். தன் கால்களிலே ஆண்டவர் தேவனுடைய கால்களை பற்றி கொண்டு கண்ணீரினாலே கழுவினாள். அப்புறம் முத்தமிட்டால், கூந்தலிலே துடைத்து விட்டாள். இந்த பணிவிடை 2வது பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது. பரிசுத்தவான்களுக்கு நிறைய குறைகள் இருக்கிறது. ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு நிறைய தேவைகள் உண்டு. அதை கவனித்து அந்த குறைகளை சந்திக்கிறவங்களா இருக்கணும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் அல்லையே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்யும்போது, அப்படி பார்த்து செய்யும்போது கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் தரங்கம்பாடி ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு மீனவர் ஒருவர் என்னையும் பாஸ்டாமாவையும் நடுக்கடலில் கூட்டிகிட்டு போய் நீங்கள் எங்கள் மீனவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நடுக்கடலில் நின்று அதை போட்டில் நின்று நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு அலையிலே சொல்லுங்கள். நடுக்கடலில் நின்னா கடலில் இறங்கி நின்னாருன்னு நினச்சிக்காதீங்க, அப்புறம் ரொம்ப போயிடும். அல்லேலூயா. அது வீடியோ நான் போட்டிருந்தேன். கப்பல் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் எங்களை நிற்க வச்சு நடுக்கடலில், ஆண்டவரே இந்த மீனவர்கள் நிறைய மறிக்கிறார்கள், இந்த கடல் நிறைய பேரை காவு வாங்கியிருக்குது, துப்பாக்கு சூட்டுக்கு பலியாக இருக்கிறாங்க, நிறைய பேர் மீனவர்கள் காற்றின் திசை மாறி என்ன செய்கிறாங்க, பல இடங்களுக்கு தவறாக போய் உணவு இல்லாமல் செத்து இருக்காங்க, கொடிய புயல் காற்றினால் புயல் சின்னத்தினால செத்து இருக்கிறாங்க. இப்படி பல முறை எல்லா ஆபத்துக்குன்னு சொல்லி நாங்கள் பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போது அங்கே என்ன செய்தார்? ஜெபம் பண்ணிட்டு வந்தப்போ அவர் என்ன செஞ்சார்? ஒரு பழைய ஃப்ளாஸ்க்குங்கிட்ட ஒன்று கொடுத்தார். அந்த பெயிண்ட் போயிருக்கும், ஆனால் அந்த ஃப்ளாஸ்க்கு பழசே ஆனாலும் அது வேலை நல்லா செஞ்சது. அல்லையிலே சொல்லுங்க. இந்த ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு நான் வால்பாறையே போயிருக்கிறேன். வால்பாறையில் ஒரு ஹெட் மாஸ்டர் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளாஸ்க்கு அடுத்த முறை நான் போகும்போது, ஐயா பத்திரமா வச்சுக்கிறேன், நீங்கள் வாங்கிட்டு போங்க. நாங்கள் அதே பெயிண்ட் போன பழைய ஃப்ளாஸ்க் கிடச்சிது. வரல சொல்லுங்கள். சரி, அந்த மீனவர் கொடுத்த அந்த ஃப்ளாஸ்க்கை மறக்காமல் எங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க ஐயா, நீங்கள் வண்டியில் போகும்போது சுடுதண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க, கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. சோத்திர ஆண்டவரே, கொடுத்தது தான் கொடுத்தாரு, ரொம்ப பழசாக கொடுத்துருக்காரு, இதை எப்படி மீட்டிங்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசித்தேன். கொஞ்சம் தயங்கினேன். அப்புறம் நான் வெக்கப்படலை. கொடுக்கறது அவர், நமக்கு என்ன வெக்கம், கொண்டு போவோன்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் கொண்டு வருவேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேடாக இருக்கும். அது பல முறை தற்கொலை செய்யும்படி கீழே விழுந்து விட்டது. அல்லேலூயா. அந்த எத்தனை முறை நீ பைக்கிலேருந்து கீழே விழுந்தாலும் சரி, நான் எங்கே மறந்து வந்தாலும் சரி, உன்னை நான் விடுவதாக இல்லைன்னு திருப்பி கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். அல்லேலூயா. இப்போ வீட்டில் தான் இருக்குது. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கள். நான் நினைக்கிற ஒரு 3-4 முறை அந்த ஃப்ளாஸ்க்கை நான் எங்கேயோ வச்சு போட்டு வந்துட்டேன்.
எப்படியாவது என்னை விட்டு போகட்டும் நான் நினைக்கல, ஆனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது திரும்பவும் என்கிட்டே வந்து ஒட்டிக்கிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் ரொம்ப பழசாக இருக்குது, மேடைக்கெல்லாம் கொண்டு போகும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, ரொம்ப பெயிண்ட் போயிடுச்சு, ஏகப்பட்ட டேமேஜ் வேறு, கீழே விழுந்து தற்கொலை பண்ணி டேமேஜ் வேறு ஆகிருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு சகோதரியோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அந்த சகோதரின்னு சொல்கிறாங்க, ஒரு முறை கடைக்கு செல்லும்போது ஐயா அங்கே போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏன் சாமின்னா வாங்கப்பா போகலான்னு சொல்லி போகும்போது ஒரு அழகான ஃப்ளாஸ்கை வாங்கி கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் ஒரு ஆளுக்கு தான் என்ன செஞ்சுங்க, இது ஏன் இந்த பழைய பிளாஸ்க்கு தூக்கிட்டு பரிதாபமாக போகிறாரு இவர். அப்போ இந்த பரிசுத்தவான்களுடைய குறையை சந்திப்பதற்கு கர்த்தர் ஆட்களை வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் வருதா பாருங்க. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நாம மயம்படுவதாக. ஒரு முறை பாசமாக, ஒரு முறை மேட்சிங் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. மேட்சிங் தான், நம்ம சிறந்த ஆளுக்கு தானே. என்ன மேட்சிங்னு சொல்கிறது புரியுதா? இந்த மேட்சிங் சாரிக்கு ஏற்ற மேட்சிங் கொஞ்சம் மிக்சிங் ஆகிருந்ததுனால பார்த்துட்டு ஒரு சகோதரி வாங்கம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய், ஏன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, நல்ல மேட்சிங் எடுங்கன்னு சொல்லி தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. அப்போ அந்த குறைகளை சந்திக்கிற ஒரு இருதயம் வேண்டும். இது சம்பூர்ணம் அடைகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. தர்ம சகாயம் ஆகிய பணிவிடை, நீ இது செய்யும் போதே உனக்கு சகாயம் வந்துவிடும். பரிசுத்தவான்களை குறையை நீக்கிறதுமாய் இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. உண்மையிலுமே ஒரு நாள் சொல்கிறேன், நான் சங்கடப்படலை. நான் ஒரு நாள் ஆண்டு சோத்திரம் பாசமாக கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க. அப்போது ஆண்டு சோத்திரம், நான் ஒரு 3 நேரத்தில் ஒரு நேரம் நல்லா சாப்பிடுவேன். அந்த நல்லா சாப்பிட்ற அந்த நாளில் அந்த குழம்பு நல்ல குழம்பு இருக்கணும். நான் அந்த நாள் பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போனால் போதுன்னு விட்டுட்டேன். 3 நேரமும் ஒன்றும் சுகப்படலை அந்த அன்னைக்கு. அப்போ நைட்டு சாப்பிட போகும்போது சரி நல்ல குழம்பு இருக்குமான்னு போய் பார்த்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி அது அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு கொடுத்துட்டு நாம் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு சாப்பிடாத வைத்து விட்டு நான் இருந்தேன். கரெக்டாக குழம்பு இல்லை. நான் செய்கிறது நம்ம சாம்பாரை பற்றி தான் உலகத்துக்கே தெரியும். நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல. சரி 2 தக்காளி போட்டு ஏதாவது பண்ணிக்கலான்னு யோசிக்கும் போது ஜெப நேரம் ஆரம்பிச்சிருச்சு. சரி ஜெபத்துக்கு உட்காந்துட்டேன். நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் ஓடி வர்றாங்க. ஒரு அலிலே சொல்லுங்க. ஒரு கப்பு நிறைய மட்டன் குழம்பை போட்டுட்டு, ஐயா வாங்க, இந்த கர்த்தர் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னு என்ன நடந்தது தெரில, கொண்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு அலிலே சொல்லுங்க. அப்போ அவங்களுள்ள ஒரு வேளை சொல்லுங்க, ஊழியக்காரர் சாப்பிட்டாரா சாப்பிடலையோ தெரியல, யாருக்கு தெரிஞ்சுதுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் சென்னை நானும் அம்மாவும் போயிருந்த போது கவனிங்க, மோசஸ் ராஜசேகர் சுகவீனமாக இருந்தார். அப்போ நம்ம சர்ச்சுக்கு அவர் வந்துட்டு போயிருந்தார். அப்போ எங்களை சொல்லி கேட்ட உடனே நானும் அம்மாவும் சாம் பென்னி சின்ன பிள்ளைங்க, அப்போ சாம் 7th சாம் பென்னிக்கு அது கீழே நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். அழைச்சிட்டு போயிட்டு நான் பாஸ்டமாகட்டும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 1500 ரூபா கையில் கொடுத்தேன், திரும்பி போகிறதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவர் பார்த்து அவர் கண்ணெல்லாம் போயிடுச்சு, கிட்னி 2ம் பழுதாயிருச்சு. அப்போது ராமச்சந்திரா ஆஸ்பத்திரியில் 7வது மாடியில் படுத்திருக்கார். அதுக்கு அந்த பக்கம் ரஜினியும் படுத்திருக்காரு. அந்த ஒரே பிளாக்கில் தான் இருக்கார். கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் இவர். அப்போது அங்கே போலீஸ் பாதுகாப்பு ஒரு ஆளை போட்டிருந்தாங்க, இங்கே தேவதூதன் பாதுகாப்பு போட்டிருந்தார். அல்லையிலே சொல்லுங்கள். அதெல்லாம் சூட்டு தான். அங்கே டிவி இருக்கும், பாத்ரூம் தனியாக இருக்கும், பெட்டுக்கு தனியாக இருக்கும், வேறு மாதிரி இருக்க சூட். அது மாதிரி லக்ஸுரியான அது ஹாஸ்பிட்டல் அது. அப்போது இந்த அம்மா அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த அம்மா இருக்கிற காணிக்கை எடுத்து கொடுத்துருச்சு. நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது இந்த வேலையை பார்த்துட்டாங்க. திரும்பி நானும் என் கையில் இருந்ததை கொடுத்துட்டேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள். உண்மையிலுமே சொல்கிறேன், என்கிட்ட அப்போ காசு கிடையாது. நான் என்ன நினச்சி கொடுத்துட்டேன்னா, சரி பாஸ்டமாட்ட காசு கொடுத்துக்கிறோம், அதை வச்சுட்டு ஊருக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்மகிட்ட கொடுத்துருக்காரு, ஒரு வேளை ஐயா கொடுக்க சொல்லி தான் கொடுத்துருப்பான்னு சொல்லி இந்த அம்மா கொடுத்துருச்சு. நான் கொடுத்ததை கவனிக்கலை, அவங்க கொடுத்தது நான் கவனிக்கலை. கிளம்பி வந்தோன்னே மெரினா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொடுத்த காசை கேட்குறேன். எந்த காசு? நாங்கள் எனக்கு வாங்கி போட்டுச்சு பாருங்க, நெருப்பள்ளி போட்ட மாதிரி. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எந்த காசுன்னு கேட்டேன். அதான் நான் கொடுத்ததுன்னு ஒரு 1500ண்ணா. அதுதான் அந்த ஐயா கொடுத்துட்டு நீ கவனிக்கலையா அப்படின்னு. நான் கவனிக்கலையா? உன்கிட்ட கொடுத்ததை திரும்பி போகிறதுக்கு தானே கொடுத்த, சொல்லி கொடுத்தனே, நீ அதை கவனிக்கலையான்னு கேட்டேன். எனக்கு அது தெரியல, அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த காசை கையில் கொண்டு வர மனசில் நான் கொடுத்துட்டேன்னு. இப்படி ஒரு வேலை பார்த்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பேசுனா மெரினா பீச்சில் நம்பியார் எம்ஜிஆர் ஆயிரோன்னு என்ஜாய் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான், பலூன் கேட்குறான், அந்த ரோஸ் கேட்குறான்,
அப்புறம் சுண்டல் கேட்குறான். என்கிட்ட இருந்தது அதிகபட்சம் 30-60 ரூபா இருந்துச்சு. ஏதோ அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணிவிட்டு எப்படியோ ரயில்வே ஸ்டேஷன் பேரில் வெடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ரயில்வே சொல்ல மாட்டிங்களா? இப்போ பாரத்தோடு நான் வந்துட்டுருக்கிறேன். ஒரு மூஞ்சி எனக்கு ஒன்றும் தெளிவில்லை. இந்த அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க, தோத்துறோம். அந்த அம்மாவுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அதையும் இதையும் பேசிகிட்டே வராங்க. மெரினா பார்த்த சந்தோஷம், இவங்களுக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. என்கிட்ட டிக்கெட்டுக்கு பைசா கிடையாது. ஒருவேளை அங்கே சகல பையன் மகன் இருக்கிறான். அவன் சொன்னான்னா வந்து பெரிய ஏதாவது ஒன்று செய்வான். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. பையன்கிட்ட போய் ட்ரெயினுக்கு காசு இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளை என்ன மதிப்பான்? சரி ஜெபம் ஆண்டவரே, என்னுடைய இக்கட்டான நிலைமை, நாங்கள் 2 பேரும் வீணாக காசு செலவு பண்ணல, உடைய ஊழியக்காருடைய குறையை சந்திக்கத்தான் கொடுத்துட்டு வந்தோம். ஒரு நாளைக்கு அதுக்கு எத்தனையோ ஆயிரம் அந்த பெட்டுக்கு அப்படி செலவு பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நாம் சொல்லி கொடுத்தோம். கத்திரங்களை ஆஸ்வதின்னு சொல்லிட்டு நிற்கிறேன். இந்த பையன் என்ன கேட்குறான்? ஹெலிகாப்டர் கேட்குறான். சின்னவன் என்ன கேட்குறான்? பைனாக்குலர் கேட்குறான். இப்போ தான் வேணுங்கிறதெல்லாம் கேட்குறான். ஒரு அழியில் சொல்லுங்கள், இருந்தாலே ரொம்ப யோசனை பண்ணி தான் வாங்கி கொடுப்பேன். அவன் இல்லாதப்போ வான அளவில் கேட்குறான். அதே மாதிரி அங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க, அதை பார்த்து தான் கேட்குறான். நான் என்ன பண்ணேன், அந்த பெரிய இடத்துல மாடை மாதிரி ஒரு இடம் இருக்கும், பெரிய டிவி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அந்த டிவி ஸ்க்ரீன் முன்னாடி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 90% புடவை விளம்பரம் தான். தோத்துறோம் ரல்லியில் சொல்ல மாட்டிங்களா? அந்த சகோதரி இப்படி வந்து இப்படி காட்டுறது என்ன, இப்படி போகிறது என்ன, இந்த அம்மா பார்த்துட்டே இருந்துட்டு ஏங்க அந்த புடவை ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரல்லியில் சொல்ல மாட்டிங்களா? எனக்கு உண்மையிலுமே பயங்கர கோபம். நீ பார்த்த வேலைக்கு உனக்கு புடவையாக வேணும்னு எனக்கு செம கோவம். ஏங்க இன்னும் ட்ரெயினுக்கு டைம் இருக்குது இல்லைங்க, வாங்க அந்த போத்தீஸில் ஒரு புடவை வாங்கிட்டு போயிடலாம். சென்னையில் போத்தீஸில் வாங்கினா ஒரு சந்தோஷம். அப்போ கோயம்புத்தூர் கூட புடவை வரல, போத்தீஸ் வரல. அப்போ ஒரு சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு. அது வேற விளம்பரம் திரும்ப திரும்ப இந்த புடவை இப்படி காட்டவும் எனக்கா படாத பாடுபடுறேன். அந்த பிரசவத்துக்கு உள்ளே அனுப்பிச்சுட்டு நடப்போமல்ல, அப்படியே நடந்துட்டு இருக்கிற அந்த கடைசிக்கு கத்தாவே காலைல ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துங்காண்டவரே, நான் எப்படி ஊர் போவேன்னு தெரியல, காசு இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் சேர்ந்து வருத்தெடுப்பாங்களே, காசு இல்லாமல் எதுக்கு நீ சென்னைக்கு விட்டு வந்தேன்னு கேட்பாங்களே, ஏடிஎம்ல காசு இருக்குமில்ல அதையாவது பாருன்னா ஏடிஎம்ல 36 ரூபா தான் இருக்குது. இல்லையே சொல்லுங்க, அது போட்டால் வராது. அது இப்போவாது பரவாயில்ல, பேடிஎம்ல மூலியமாக 10 பைசா கூட எடுத்துடலாம். ஆனால் அதில் அப்படி எடுக்க முடியாது. பார்த்துட்டு சோத்திரம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கிறேன். இவன் ஹெலிகாப்டர் கேட்குறான், அவன் பைனாக்குலர் கேட்குறான். நானா பசி வேற ஒரு பக்கம், என்னை கடற்கரையில் சுற்றி வந்தோன்னா பசி வேற. அந்த ஜோமெண்ட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 7:45 ஒரு ஃபோன் வருது. ஒரு அலையில் சொல்ல மாட்டிங்களா? அவர் வந்து திருப்பூருக்கு இங்கே வரும்போது சென்னையிலேருந்து எங்கேயோ ஆராதனைக்கு போகணுன்னு சொல்லி ஒரு ஆட்டோ கார்ட்டு கேட்குறாரு. பழைய பஸ் ஸ்டாண்ட் சர்ச்சை ஒருத்தர் காட்டுறாரு. அவர் ஆராதனைக்கு வந்தவர் என்னை தன்னை அறிமுகப்படுத்தார். ஒரு கால்ஃப் விளையாட்டு வீரர். கால்ஃப் தெரியும் இல்லையா? அந்த ஸ்டிக் வச்சு குச்சி வச்சு அடிப்பாங்களே, ஸ்டிக் மாதிரி, அது இப்படி குமிஞ்சு அடிப்பாங்க. அந்த கால்ஃப் அது ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். அப்போது தமிழ்நாட்டில் 13வது இடத்துல இருக்கிறார் அவர். ஒரு அலையிலே சொல்ல மாட்டிங்களா? 38வது இடத்துல இருக்கிறாரு. இங்கே ஜெர்மன்ட்டு போனதுக்கப்புறம் 13 இடத்துக்கு வந்துட்டார். அதனால் நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துட்டு போனார். நான் இங்கேருந்து போகும்போதே ஃபோன் பண்ணேன், நான் சென்னையில் 2 நாள் இருப்பேன்னு சொன்னேன். பாஸ்டர் நான் பிஸியாக இருக்கிறேன், முடிஞ்சால் உங்களை பார்க்குறேன், தப்பாக நினச்சிக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டார். நானும் விட்டுட்டேன். எப்போ போகிறேன் கேட்டாங்க, சனிக்கிழமை நைட் ட்ரெயினுன்னு சொன்னேன். சரியாக 7:45 ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ரிசர்வும் பண்ணல, டிக்கெட்டும் எடுக்கலை. நீங்கள் பஸ்ஸு ட்ரெயின் ஏறிடாதீங்க, பஸ்ஸில் நான் வந்துடல, டைமெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பை நிறையா ஸ்நாக்ஸ். ரயிலே சொல்ல மாட்டேங்க, கோக், பெப்சி எல்லாம் வருது. ரயிலே சொல்ல மாட்டேங்க. ஃபஸ்ட்டு பை எடுத்து பார்த்தேன், 4-5 தலப்பக்கட்டு பிரியாணி பாக்கெட்டாக இருக்குது. தோத்துறான் ஒரு பை நிறையா. அது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பெப்சி இருக்குது. ஆமேன்னு சொல்ல 2 லிட்டரு 2.5 லிட்டரு. எனக்கு அதை பார்த்துட்டு சந்தோஷமே இல்லை. என்ன இல்லைங்க, இன்னொரு பையை திறந்து பார்த்தா எந்த கடை விளம்பரத்தில் புடவை கேட்டாரோ அந்த கடை புடவை இருக்குது. ரயிலே சொல்ல மாட்டேங்க. நான் போனால் நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், 500 ரூபாய்க்கு மேலே ஏறவே மாட்டேன். இதுவே உனக்கு அழகாக இருக்குது, புடவைக்கு உனக்கு மேட்ச்சு, உனக்கு புடவை மேட்ச்சுன்னு எப்படியாவது பாலிஷ் பண்ணி 500 தாட்டிடுவேன். ஆனால் அது வேலை 960 ரூபா. அது நான் சொல்கிறது 15 வருஷம் இருக்குது. 960 ரூபா. ஒரு ரயிலே சொல்ல மாட்டேங்க. இந்த அம்மா கேட்டது வந்துருச்சா? பிரியாணி வந்துருச்சா? குடிக்கு தண்ணி வந்துருச்சா? சோத்திரம், ஆண்டவர் சோத்திரம். இப்போ நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், ஊர் எப்படி சொல்கிறது? பிரியாணி தின்ட்டு நடந்தாவா போகிறது?
என்ன பண்ணி சேர்றது ஆண்டவரே. இந்த அம்மாவுக்கு பிரியாணி பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார், கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாம் சரி, காணிக்கு ஏதாவது கொடுத்து வந்தால் சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ என் பிரச்சனை தீரலையே. இந்த அம்மா புடவை எடுத்து இப்படி பார்க்குது, ஃபஸ்ட்டு அது ரயில்வே ஸ்டேஷன் கூட பார்க்கல, எடுத்து இப்படி போடுது. எங்க பாருங்கள், எனக்கு நல்லா இருக்குது, இந்த புடவை என்கிட்ட இல்லவே இல்லைங்க, எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு இந்த அம்மாவுக்கு ஒரே பரவசம். பசங்களுக்கு பிரியாணி மேலே ஒரு பிரியம். சரி சாப்பிட்லாண்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பும் போகும்போது போனவர் அந்த கார் அங்கே நிற்கிது, போயிட்டு திரும்பி ஓடி வந்தார். ஓடி வந்து திரும்ப பாஸ்டர் தயவுசெய்து மன்னிச்சுங்க, நான் மறந்துட்டேன், உங்கள் ஆஃபரிங் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு எடுத்து என் கையிலே கொடுத்துட்டு ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணிட்டு போயிட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். போன மூச்சு எனக்கு திரும்பி வந்துருச்சு. வேலையிலேயே சொல்லுங்கள். ஆண்டு சோத்திரம். நாங்கள் அந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன கொடுத்துருந்தோமோ அந்த தொகையை கவரில் நான் பார்த்தேன். 2 பேரும் கொடுத்தது 3000 ரூபா கொடுத்தோம். அந்த கவரில் 3000 ரூபா இருந்தது, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காசு எடுத்துகிட்டு தான் நான் சொன்னேன், இன்ன வரைக்கும் ட்ரெயினுக்கு டிக்கெட் காசு இல்லாமல் தான் நான் நின்னேன். இந்த சாப்பிட்டு தான் சொன்னேன், சாப்பிட்டு ட்ரெயினில் போய் உட்கார்ற கதையை கேட்டிங்கன்னா வேறு லெவலு. அந்த சீட் பிடிக்கிறதுக்கு 50 ரூபா எடுத்து கொடுத்து, சீட் எங்களை பிடிச்சி கொடுப்பான்னு சொல்லி 50 ரூபா கொடுத்தா சீட் பிடிச்சி கொடுப்பாங்க போர்ட்டர். அவர்கிட்ட கொடுத்து சும்மா ராஜா மாதிரி உட்காந்துட்டு தலப்புக்கட்டு பிரியாணி எடுத்து ஓப்பன் பண்ணி சும்மா கெத்து காட்டிட்டு வந்தோம். ரயிலில் சொல்ல மாட்டேங்க. இது எப்போ வந்துச்சுன்னா இன்னொருத்தருடைய குறையை சந்தித்த பொழுது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சோத்திரம், தேவன் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சோத்திரம், நான் சாப்பிட்டுக்கு அப்புறம் தான் சொன்னேன், இந்த ட்ரெயினுக்கு காசு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமான்னு சொன்னேன். இதை சொல்லாமையே தன்னேரம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேட்டாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலையை அறிஞ்சிருக்கிறாரு. நாம் வாழ்க்கையில் குறைகளை, இன்னொருத்தருடைய குறைகளை, தேவனுடைய ஊழியத்திற்கு குறைகளை சந்திக்கும் போது கர்த்தர் நம்மை சந்திப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ 2 ஆசீர்வாதத்தை சொல்லிட்டோம். என்னென்ன சொன்னங்க? 1 பரிபூர்ண ஆசீர்வாதம், 2வது சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இந்த 2 ஆசீர்வாதம் நமக்கு வேணுமுன்னா நம்மக்கிட்ட உண்மையுள்ள சுபாவம் இருக்கணும். அந்த உண்மையில் என்னென்னா தொழுகையில் உண்மை இருக்கணும், 2வது பேசுவதில் உண்மை இருக்கணும். சம்பூர்ண ஆசீர்வாதம் பெறணும்னா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், சுவிசேஷத்தை மற்றவங்களை ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும். நீங்கள் சொல்கிற சாட்சி பாருங்கள், மற்றவங்களுக்கு என்ன செய்யும், சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி தான். இப்போ சாட்சி சொன்னாங்கல்ல, அது மற்றவங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுகிற சுவிசேஷத்தை போலத்தான். இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது சுவிசேஷத்தை போலத்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், மிகுந்த உதாரண குணமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு மேம்பட்ட பணிவிடை செய்கிறவங்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கடைசி அதில் 1 இருக்குது, அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 9:11 வாசிங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும். போதும். என்ன உண்டாகணுங்க? சத்தமாக சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. யோபு சொல்றாரு, குறை வந்த போதிலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒருத்தரை பார்த்தோம் என்ன சொல்லணுங்க? கர்த்தர். வெறும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தருக்கு பக்கத்தில் போய் சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாமே நம்முடைய லைஃப்பில் என்ன செய்யணுங்க? இருக்கணும். இந்த அனுபவம் இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் 1 இருக்குது, அது என்ன ஆசீர்வாதங்க? பலகலைகளின் ஆசீர்வாதம். நான் இதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாம் எழுந்து நின்று இந்த 2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, முதலாவது நம்மகிட்ட இருக்கிற அந்த உண்மையற்ற தன்மையை ஒப்பு கொடுங்க. பேசுவதில் உண்மையாக இருக்க தீர்மானித்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சோத்திர சாட்சி பகிர்ந்து கொள்ள ஒப்பு கொடுங்க. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும்னு சொன்னாரே, அந்த உதாரண குணமுள்ள மக்களாக மாறுங்க. நீங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படி வாழ ஒப்பு கொடுங்க. பணிவிடை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுங்க. தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பதினாலே, 2 கொரிந்தியர் 9:12 சொல்றாரு, தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்கும்னு சொல்றாரு. அப்போ எல்லாத்துலையும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். யோபு 2 மடங்கு பெற்றுக்கொண்டது காரணமே அந்த ஸ்தோத்திரத்தினால் வந்த வல்லமை தான். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. தயவுசெய்து ஜெப நிலையில் இருங்க. ஒரு 5 நிமிடம் கவனத்தை திசை திருப்பாமல் ஜெப நிலையில் இருங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம், வெளியே போக வேண்டாம். இந்த 5 நிமிடம் முழு மனசோடு நின்று கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்களே,
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். பெற்றுக்கொண்டதில் திருப்தியா இருக்கிறீர்களா? பெற்றுக்கொண்டவைகளினாலே நீங்க வேதனையுள்ள ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறீர்களா? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அவர் அதனோடு வேதனையே கூட்டார். பிரியமான, வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தான் சம்பூர்ணமான திருப்தி அடைகிற ஆசீர்வாதம். திருப்தி அடைந்த அனுபவம் இருக்கிறதா? மீதம் எடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? கைக்கும் வாய்க்கும் போதல்னு சொல்ற ஒரு தரித்திர நிலைமை இருக்கிறதா? உன் வீட்டை விசாரிக்கும் போது குறை இருக்கிறது என்று சொல்லுகிற நிலைமை இருக்கிறதா? உன் வீட்டில் நிம்மதியா நான் வாழ்ந்த நாள் குறைவுன்னு சொல்றையா? இந்த காரியத்தை கைக்கோள். சம்பூர்ணம் வருகிறது, பரிபூர்ணம் வருகிறது, பரிபூர்ணம் வருகிறது, பரிபூர்ணம் வருகிறது. ஹல்லேலூயா. மனம் ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாய் உதாரண குணமுள்ளமாய் இருப்போம். நாம பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உதாரண குணம் இருக்கணும். வாயை திறந்து சொல்லலாமா? வாயை திறந்து பேசலாமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு எதிலெல்லாம் திருப்தி இல்லை, வாழ்ந்தும் திருப்தி இல்லை, திருமணம் முடித்தும் திருப்தி இல்லை, சாப்பிட்டும் திருப்தி இல்லை, சம்பாதித்தும் திருப்தி இல்லைன்னு சொல்ற நிலைமை மாறணும். தரித்திர நிலைமை மாறணும். தரித்திர நிலைமை மாறணும். செபிங்க செபிங்க செபிங்க. எவ்வளவு கொடுத்தாலும் வீட்டில் காசு நிற்கல, ஓட்ட பையில் போட்ட மாதிரி இருக்குது. நல்ல வேலை தான் செய்கிறேன், நல்ல வருமானம் தான் வருது, ஆனால் எனக்கு நிறைவு இல்லை. உண்மையா இருக்க பழகுங்க. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஜெப நேரத்தில் வெளியே போகக்கூடாது. கண்ணை மூடி நின்று ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிபூர்ண நன்மையோடு நீங்கள் வாழப்போகிற நாட்கள் வருகிறது. நீ வீட்டில் திருப்தியா இருக்கிற நிலைமை வரப்போகிறது. வியாதி இல்லாத நாட்கள், வருத்தம் இல்லாத நாட்கள், துன்பம் இல்லாத நாட்கள், சமாதானம் குறையாத நாட்கள். ஜெபிங்க ஜெபிங்க. இன்னைக்கு அது கிடைக்க போகிறது. யாருக்கு அது வேணும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி ஆண்டவரே உண்மையா நான் சேவிப்பேன்னு சொல்லுங்க. ஒரக்கா பாலா சந்துரமன பௌத்தரட் யாத்துர பாபா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே இனி நான் பேசுறதுல கூட உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை உண்மை உள்ளதான் இருக்கு ஆண்டவரே. என் மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. இதில் நான் தவறி இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க கேளுங்க சொல்லுங்க. என் கணவனுக்கு நான் உண்மையா இருப்பேன். என் சம்பளத்தில் நான் உண்மையா இருப்பேன். என் முதலாளிக்கு நான் உண்மையா இருப்பேன். பெற்றவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல பிள்ளைய உண்மையா நேசிங்க. உண்மையா நேசிக்க பழகுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். அவர் ஆராதிப்பதில் உண்மையா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரதானமா எதிர்பார்க்கிறது அவரை ஆராதிப்பதில் உண்மை, அவரை சேவிப்பதில் உண்மை. முழு மனதோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணும். கைகளை தட்டி வாயை விரிவா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். கர்த்தர் நல்லவர். கையை தட்ட மனசு இல்லை, வாயை திறக்க மனசு இல்லை. எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு இருந்தது பரிபூர்ண ஆசீர்வாதம், லோத்துக்கு இருந்தது பரிபூர்ண ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைக்கல. அவன் மனைவியும் அவனுக்கு நிலைக்கல, அவன் வேலைக்காரர்களும் அவனுக்கு நிலைக்கல, அவன் சேர்த்தி வைத்த சொத்தும் எதுவும் நிலைக்கல. என்ன கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கார். இந்த செய்தி திருப்பூர் மக்களுக்கு இல்லை, இங்கே இருக்கிறவங்க தான் கொடுத்துருக்கார். ஒருவேளை அடுத்த வாரம் கொடுக்கலாமோ தெரியல. அப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது உன்னை அனுபவிக்க முடியாத இருக்கிற சில ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கணும்னா உண்மையாக ஒப்பு கொடுங்க. உண்மையாக ஒப்பு கொடுங்க. ஆராதனை நேரத்தில் சில நேரம் நமக்கு ஒரு சலிப்பு வருது. ஜெப நேரம் அதிகமாக இருக்குதுங்க, ரொம்ப லென்த்தை பாடிட்டே இருக்கிறாங்க, ஒரு சலிப்பு வரக்கூடாது. கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்கு நீ சலிக்க கூடாது. கர்த்தரை துதிப்பதற்கு நீ சலிக்க கூடாது. நீ சாட்சி சொல்லுவதற்கு யோசிக்க கூடாது. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. மனசில் எழுதிக்கணும், சாட்சி நேரம் வந்தா நானும் சாட்சியை நீ சொல்லி பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்வேன்னு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா.
கையை வைத்து ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொண்டதை சம்பூர்ணமாய் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் தன் பிள்ளை பிறந்த பொழுது அவன் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதை அவன் அனுபவித்தான். நீ பெற்றுக்கொண்டதில் திருப்தியா இருக்கிறீங்களா? இனி திருப்தியான வாழ்க்கையை தரப்போகிறார். திருப்தியான உணவை தரப்போகிறார். நீ உடுத்துகிற உடை திருப்தியா இருக்கும். நீ இருக்கிற வீடு வாடகையா இருந்தாலும் திருப்தியா இருப்பீர்கள். ஆமென். இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. ஓ ரபா ஷபா ரகா ரமானாதா ரகமானா ரகதுரா ஷதுரமானபா. யோவேல் 2:26 சொல்றாரு, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், துதிப்பீர்கள். திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தினதை நினைச்சு துதிப்பீங்க. அற்புதமா நடத்ததை நினைச்சு துதிப்பீங்க. குறைகள் மத்தியிலே சம்பூர்ணத்தை தந்தாரு நினைச்சு துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் தொய்ந்து போவதில்லை. ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், பரிபூரணத்தின் மேல பரிபூரணம், நிலையான ஆசீர்வாதம். ஈசாக்கு பாருங்க, அறுவடை செய்வது 100% பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொண்டான். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராய் இருந்தீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும், எல்லாரும் சொல்லுங்க, சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது என் வீடு, என் ஆடு மாடு மிருக ஜீவன்கள், நிலத்தின் ஆசீர்வாதம், விளைச்சலின் ஆசீர்வாதம், தேனின் ஆசீர்வாதம், தானிய ஆசீர்வாதம், போக்கின் வரத்திலும் ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதங்களும் கொடுத்து விடுகிறீர். சம்பூர்ணம் என்பது கொடுத்த ஆசீர்வாதத்திலே திருப்தியா இருப்பது, மீதம் எடுப்பது. இந்த 2 ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் சொல்லுங்க, நிரந்தரமா தேவை. பெற்றுக்கொண்டதை அனுபவிக்காம இருப்பது பூரண ஆசீர்வாதம் அல்ல. நீர் கொடுப்பதை நான் குடும்பமாக திருப்தியா அனுபவிச்சு நான் சாட்சியா வாழணும். நான் இன்று முதல் உண்மையா இருக்க, ஆராதிப்பதில் உண்மை, ஆலயத்தில் மட்டுமல்ல வெளியிலும் நான் ஆராதிக்கிறவனாய் இருப்பேன். ஆண்டவரை பேசுவதில் உண்மை, சபையில் மட்டுமல்ல, என் வீட்டில் மட்டுமல்ல, நான் செல்லுமிடமெல்லாம் என் பேச்சில் உண்மை இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெற இயேசுவே உதாரண குணமுள்ள ஆத்மாவாய் இருப்பேன். பணிவிடை செய்வேன். பரிசுத்தவான்களுடைய குறைகளை சந்திப்பேன். நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். சம்பூர்ண ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் உண்மையாய் இருந்து பெற்றுக்கொள்கிறேன். நான் சாட்சி பகிர்வதில் யோசிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம் சொல்லுவதில் யோசிக்க மாட்டேன். உமக்கு ஏற்றவைகளை செய்வேன். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
அவனால கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லும்போது இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்க மேல வரும். சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் வரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை எனக்கு சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை எனக்கு சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அவர் நாமம், உண்மை உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும்போது யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி எவருக்கும் புரியாது. உண்மை அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை சேனைகளின் கர்த்தர். உண்மை சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும்போது எப்படி யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும்போது எப்படி யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். 5 நிமிடம் நல்லா ஜெபிக்க போறேன். அந்த ஆசீர்வாத தடைகளை உடைச்சு நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? எழுந்து கொள்ளுங்க. இல்லை எழுந்து கொள்ளுவோம். பிரைசலா தயவுசெய்து எழுந்து நின்று கையை பிடிச்சுக்கோங்க. கத்தரை பார்த்து சோத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த தர்ம சங்கடமான வறுமை, தர்ம சங்கடமான தரித்திரம், எத்தனை காசு வந்தாலும் வைத்தியத்துக்கு போகுது, எத்தனை காசு வந்தாலும் வட்டிக்கு போகுது, எத்தனை காசு வந்தாலும் எங்கே போகுதுன்னே தெரியல. ஆண்டவரை மீதமே எடுக்க முடியல. இந்த நிலமா மாறட்டும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. தரித்திர ஆவி ரக்கபால பரிபூர்ணத்தை கெடுக்கிற ஆவி, அதுக்கு நானே தடை ஆண்டவரை சொல்லுங்க, அறிக்கிடுங்க. நானே அதுக்கு தடையா இருந்திருக்கிறேன். நான் உண்மையா இல்லப்பா. என் ஜெபத்தில் நான் உண்மையா இல்லை, தொழுகையில் நான் உண்மையா இல்லை. என்னை மாற்றுங்க, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இல்லை, என்னை மாற்றுங்க. ரீகா பாரா டாரா இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அந்த தடை உடைவதாக இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஓ தடைகளை கொண்டு வருகிற வேறறுத்து போடுவீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் கருத்தா கேட்கிறாங்களோ பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், திருப்தி அடைந்து மீத எடுக்கிற ஆசீர்வாதம், ஒவ்வொரு காரியத்தில் திருப்தி, வாகனத்து மேல திருப்தி, பிள்ளைகள் மேல திருப்தி, சாப்பிட்ட சாப்பாட்டுல திருப்தி, உடுத்துகிற உடையில திருப்தி, தங்கி இருக்கிற வீட்டில் திருப்தி, வேலையில திருப்தி, வருமானத்துல திருப்தி. ஆண்டவரே, அமைந்ததெல்லாம் திருப்தி ஆகணும். ஆண்டவரே, பரிபூர்ணத்திலிருந்து திருப்தி அடைந்த ஆசீர்வாதத்துக்கு சம்பூர்ணத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே,
பரிபூர்ண சில நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் திருப்தியை பார்க்கல ஆண்டவரே. இனி வரும் நாட்களில் திருப்தியை பார்க்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. பணிவிடையாளர்களாக பரிசுத்தவான்கள் குறைகளை சந்திக்கிறவர்களாக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாக கர்த்தருக்கு சாட்சியை பகர்களாக மாற்றுக மாற்றுக மாற்றுக. கொடுத்ததை எல்லாம் மகிமைக்காக, பெற்றதை எல்லாம் மகிமைக்காக சாட்சி சொல்லி நன்றி சொல்லி ஆராதிக்கிறவர்களா எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. தடை விலகிறது. கர்த்தர் தடைகளை விளக்குகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குது. இனி வரும் நாட்களில் நீ தீர்மானிக்கும் போதே அற்புதம், நீ தீர்மானிக்கும் போது அற்புதம். நீ அனுபவிக்காதெல்லாம் இனி உன் கைக்கு வரப்போகுது. நம்புங்க. சிலர் யாருக்கோ ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுக்கிறாங்களோ, பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கிறீங்க, உங்களுக்கு அதை கொடுக்க போகிறார். நீ நம்பு. ஏ ராட்டரமா சபரமா. திருப்தியற்ற வாழ்க்கை இன்று முதல் மாறுகிறது. நம்புங்க நம்புங்க. உனக்குத்தானே நம்புங்க. திருப்தியற்ற வாழ்க்கை யார்ட்ட அனுபவிக்க முடியாதது ஆண்டவரே. எல்லாருக்கும் வியாதி வந்துருச்சு, சாப்பிட முடியல, நிலமா மாற போகுது. நீ சம்பூர்ணமாய் திருப்தி அடைய போகிறாய். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மகிமை விளங்கட்டும், மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் அந்த திருப்தியற்ற நிலைமை மாறட்டும். யாரோ சாப்பிடுறாங்க, யாரோ அனுபவிக்கிறாங்க. இல்ல இல்ல, நீ தான் அனுபவிக்க போற, நீ தான் பெற போற. இறங்குத அக்கினி பெற்றுகோ, பெற்றுகோ. சக்கட்டாபா. உன் கணவனின் வருமானம் முழுசா வரும். ஓ, வருகிறது நன்மையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போக. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சாட்சி சொன்ன மக்களுடைய சாட்சிகள் மூலம் மகிமைப்படுவீராக. நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. சம்பூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களுக்கு வைத்ததுக்காக நன்றி. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு நாம் மகிமைக்காய் வாழ உதவி செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் தேவையோடு சந்திக்கப்படுவதற்காக சோத்திரம், விளைவினம் மாறுவதற்காக சோத்திரம், விளைவினங்கள் நீங்கிறதுக்காக சோத்திரம். மீண்டும் நாங்கள் சந்திக்க நாள் வரை தொடர்ந்து காலை ஜப, இரவு ஜபத்திலே மற்ற எல்லாத்திலையும் பங்கு பெற உதவி செய்தலும் இயேசுவின் மூலமாக ஜபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசை வழிநடத்தலும் ஐக்கியமும் அரவணைப்பும் தெய்வீக பாதுகாப்பும் அளவில்லாத சமாதானம் நம் அனைவரோடு கூட கர்த்தர் நாள்வரைக்கும் இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஒருத்தர் வாழ்த்து தெரிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.